ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ராகு பகவான் மேல இருக்கிற ஒரு காயத்ரி மந்திரத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தின் விளக்கம்: ஓம் நாகத்வஜாய வித்மஹே, அதாவது எப்படி நம்ம சனீஸ்வரனை காக்கத்வஜன் என்று கூறுகிறோமோ, காகத்தை தன் கொடியில் உடையவர் என்று கூறுகிறோமோ, அது போலவே நம்ம ராகுவை நாகத்வஜன் என்று கூறுகிறோம். நாகம் என்றாலே பாம்பு என்று அர்த்தம். அதனால் ஒரு நாகத்தை, ஒரு பாம்பை, ஒரு நாகத்தின் உருவத்தை தன் கொடியில் கொண்டிருக்கிற நாகத்வஜனாக அருளுகிற ராகுவுக்கு எனது நமஸ்காரங்கள் என்று கூறுகிறோம். நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி, அதாவது மற்ற தேவர்கள் எல்லாம் கையில் எப்படி வில்ல வச்சிருக்காளோ, எப்படி ஒரு வாளை வச்சிருக்காளோ, அது போலவே நம்ம ராகு அனைவருக்கும் அருள் புரியணுங்கிறதுக்காக ஒரு பத்மத்தை, ஒரு தாமரையை தன் கையில் வைத்து கொண்டிருக்கிறார். அதனால அவர் அவருடைய கொடியில் ஒரு நாகத்தை, ஒரு பாம்பை வைத்து கொண்டிருக்கிறார். ஒரு கரத்தில் பத்மத்தை, தாமரையை வைத்து கொண்டிருக்கிறார். நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத். அதனால் நாகத்தை கொடியில் வைத்துக் கொண்டிருக்கிற நாகத்வஜனான ராகுவை, ஒரு கையில் ஒரு கரத்தில் பத்மத்தை, தாமரையை வைத்துக் கொண்டிருக்கும் பத்மஹஸ்தனான ராகுவை நான் வணங்குகிறேன். அவருக்கு எனது நமஸ்காரங்கள். நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள், துயரங்கள் அனைத்தையும் நீக்கி ஒரு ஆனந்தமான வாழ்வை அருளி நமக்கு உண்மையான மெய்யான ஞானத்தை அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம் ராகுவை. இந்த மந்திரத்தின் அர்த்தம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த வணிகர் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு செல்லும் பொழுது அவரிடம் 10 பாட்டில் இருக்கு என்று பார்த்தோம். இந்த 10 பாட்டிலும் ஒரு பாட்டிலும் ஒரு ரூபா, 10 ரூபா கிடைச்சிருக்கும். அன்னைக்கு அவர் கரெக்டா கொண்டு போய் சேர்த்திருந்தா. ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. ஏனென்றால் அப்படி சென்று கொண்டிருக்கும் போதே அந்த பாதையிலேயே அவர் அந்த ஊரை, எந்த ஊர்ல இருந்து இவர் பாட்டிலை எடுத்துட்டு வந்தாரோ அந்த ஊரை விட்டு கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமே அவர் மனதில் எண்ணம் வர ஆரம்பிக்கதான். இந்த மாதிரி ஒரு பாட்டில் 1 ரூபான்னு சொன்னா அப்ப 10 பாட்டில் 10 ரூபா இருக்கும். இந்த 10 பாட்டிலை கொண்டு போய் நான் 10 நாட்களுக்கு வித்தேன்னா, இன்னைக்கு 10 பாட்டில் விற்கிறேன், இதே மாதிரி நாளைக்கு ஒரு 10, நாளை மறுநாள் ஒரு 10, இந்த மாதிரி 10 நாட்களுக்கு தொடர்ந்து நான் 10 பாட்டிலா ஒரு நாளும் விற்றேன்னா நான் மொத்தமாக இந்த 10 நாள்ல 100 பாட்டிலை விட்டு 100 ரூபாய் சம்பாதிச்சிருப்பேன் என்று யோசிக்கிறாராம் இவர், இந்த வணிகர். இப்படி இவர் கணக்கு மனதுக்குள்ள அந்த கணக்கை போட்டு இருக்கும் போதே அவர் தலை மீது அவர் கொண்டு போயிட்டு ஒரு தலையில ஒரு தலப்பா கட்டி மாதிரி கட்டிந்து அதுக்கு மேல ஒரு ட்ரே மாதிரி வச்சுக்கிட்டு அந்த பாட்டிலை எடுத்துட்டு போறாராம். தலை மேல வச்சிருக்கிற பாட்டிலை மறந்து தன் மனது கூறுகிற விஷயங்களை கேட்க ஆரம்பிக்கிறாராம் இந்த வணிகர். அதனால் இன்னைக்கு ஒரு நாளுக்கு 10 ரூபா கிடைக்கும், இன்னும் 10 நாட்களுக்கு தொடர்ந்து செய்தேன்னா 10 நாட்கள்லயே எனக்கு 100 ரூபாய் கிடைக்கும் என்று நினைக்கிறாராம் அவர். இவர் அந்த பாட்டிலை கொண்டு போற காலத்துல 100 ரூபாங்கிறது ரொம்ப விலை உயர்ந்த ஒரு பணமாக இருந்ததாம் அந்த காலத்துல. அதனால 100 ரூபாய் எனக்கு கிடைக்கும். அப்போ இந்த 100 ரூபாயை நான் வச்சு, இந்த 100 ரூபாய் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த ரொம்ப விலை குறைவான இந்த பாட்டில் நான் விற்க மாட்டேன். அதான் 100 ரூபாய் கையில கிடைச்சிடும்ல, நான் வேற ஏதாவது ஒரு பிஸ்னஸுக்கு, வேற ஏதாவது ஒரு தொழிலுக்கு போவேன். அந்த தொழிலில் போய் நான் அந்த 100ஐ 200ஆக மாற்றி, 500ஆக மாற்றி, 1000ஆக மாற்றி, 10,000ஆக, 1 லட்சமாக மாற்றுவேன் என்று யோசிக்கிறாராம் அந்த வணிகர். இந்த வணிகரின் அந்த பகல் கனவுக்கும் அவரின் கற்பனைக்கும் அவரோட பேராசைக்கும் ஒரு எல்லையே இல்லாமல் போயிட்டே இருந்தாராம். இதற்கப்புறம் மேலும் அவர் என்னென்ன நினைக்கிறார், அவர் நினைக்கிற அந்த விஷயங்கள்லாம் நிஜமாலே நடக்கிறதா? நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.